ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு 6 years of preparation. எல்லா எக்ஸாமும் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட் வே சூஸ் பண்ணணும். பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். அது இந்த எக்ஸாம் டைம்க்கு முன்னாடி நம்ம அதை படிச்சாலே போதும். இந்த வெற்றி வந்து எனக்கு யூபிஎஸ்சில இன்னும் சாதிக்க துணையா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். சமீபத்தில் வெளியான குரூப் 1 தேர்வு முடிவில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக பணியாணை பெற்றிருக்கிறாங்க கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஷ்ணுபிரியா அவர்கள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த விஷ்ணுபிரியா தனது பள்ளி படிப்பை காட்டுமன்னார் கோவிலில் உள்ள கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் தனது பொறியியல் படிப்பை சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரியிலும் படித்து முடிச்சிருக்காரு. இவருடைய தந்தை திரு ராமகிருஷ்ணன் ஒரு ஆசிரியர், தாயார் திருமதி உமாராணி அரசு பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். விஷ்ணுபிரியா அவர்கள் தான் குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்ற அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாங்க கேட்கலாம். TNPSC Group 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக பணியேற்க உள்ள விஷ்ணுபிரியா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணுபிரியா. என்னோட ஊர் வந்து காட்டுமன்னார் கோயில். நான் கலைமகள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காட்டுமன்னார் கோயிலில் என்னோடய ஸ்கூலிங் இருந்துச்சு. நான் என்னோடய காலேஜ் யூஜி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்னு முடித்தேன். 2016 என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2022 TNPSC Group 1 மெயின்ஸ் 2022 எனக்கு டிசி போஸ்ட் கிடச்சிருக்கு. குரூப் 1 வெற்றி மட்டும் இல்லாமல் துணை ஆட்சியர் பணி எப்படி இருக்குது உங்கள் மனநிலை? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு 6 years ஆஃப் ப்ரிப்பரேஷன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பலன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றி வந்து எனக்கு யூபிஎஸ்சியில் இன்னும் சாதிக்க துணையாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? அதுக்கு காரணம் யார்? சின்ன வயசுலேருந்தே எனக்கு சிவில் சர்வீஸ் மேலே ஒரு இன்க்ளினேஷன் இருந்தது. பட் நான் அதுக்கு ஒரு சீரியஸ் தாட் கொடுக்கல. அப்பா அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது வாங்கிடு, குரூப் எக்ஸாமில் ஏதாவது ஒன்று வாங்கிடுன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்காக என்னை சங்கர் அகாடமியில் சேர்த்தாங்க. நான் அப்போ சரி ஒரு எக்ஸாம் யூபிஎஸ்சியாகவே கொடுத்து நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்து தான் இந்த 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 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு படிக்க சிவில் சர்வீஸ் மேலே இன்னும் இன்க்ளினேஷன் ஜாஸ்தியானதுனால இதுதான் நம்ம கரியர்னு நான் அப்போவே சூஸ் பண்ணிட்டேன். போட்டித் தேர்வு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மட்டும்தான் எழுதுனீங்களா இல்லை வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? நான் வந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ் எல்லா எக்ஸாமும் எழுதியிருக்கேன். யூபிஎஸ்சி இன்க்ளூடிங் யூபிஎஸ்சி. பட் ப்ரிப்பரேஷன்றது யூபிஎஸ்சிக்கு மட்டும்தான் நான் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம ஒரு எக்ஸாமை மட்டும்தான் பண்ண முடியும். இருந்தாலும் ஒவ்வொரு எக்ஸாமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும். அது நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி. அதனால நான் எல்லா எக்ஸாமையும் எழுதுவேன். நான் உங்களுடைய இந்த வெற்றிக்கு பின்னால பல ஆண்டு உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே புரியுது. குறுகிய காலத்தில் படித்து இந்த விதமான போட்டித் தேர்வில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது சாத்தியமா? அது எப்படி? கண்டிப்பாக இந்த எக்ஸாமை வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட் வே சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்டிபிள் சோர்ஸ் போகிறத ஃபஸ்ட்டு தடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த ஓல்டு கொஷின் பேப்பரை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். எந்த டாப்பிக்கு ஹெவி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, எந்த டாப்பிக்கு ஒரு ஷாலோ அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஹெவி எம்ஃபசைஸ் எந்த டாபிக் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ்க்கெலாம் ஒரு ஷாலோ அண்டர்ஸ்டாண்டிங்கே போதும். அது இந்த எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி நம்ம அதை படித்தாலே போதும். இன்னொன்று என்னென்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து கீவேர்ட்ஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸை கேட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த எபிலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையே திரும்ப நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே முடிச்சிடலாம். இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேருந்து. உங்களுடைய ப்ரிலிமினரி தேர்வுக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? முக்கியமாக என்னென்ன புத்தகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு கொஷின் பேப்பர் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பாஸ்ட்டு 10 year கொஷின் பேப்பர் எல்லாத்துலேயுமே படித்தேன். அப்புறம் வந்து அதியமான் டீம் யூனிட் 8, யூனிட் 9 படித்தேன். இது மட்டும்தான் நான் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படித்தது. மீதி எல்லாமே என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரிலிம்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்க. நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க? அதுக்கும் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இன்டர்வியூவில் வந்து நான் அப்பலோவில் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மார்க் இன்டர்வியூவில் வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்தது. அப்புறம் பழனிசாமி சார் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு குரூப் 2 இன்டர்வியூ கேண்டிடேட்டோட வீடியோ காமிச்சதில் அவங்க வந்து ரொம்ப தெரியாத கொஷனுக்கு பொலைட்டாக தெரியாதுன்னு சொல்லியும் தெரிஞ்ச ஆன்சரை நல்லா தைரியமாகவும் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ்
கான்ஃபிடென்ட்டை வச்சு தான் நான் நெக்ஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ நல்லா அட்டென்ட் பண்ணேன். அதே கான்ஃபிடென்ஸோட நான் மெயின் இன்டர்வியூவும் நல்லா பண்ணேன். பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? என்னோட ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியில் வந்து சங்கர் ஐஎஸ் அகாடமியில் படித்தேன். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்க்கு வந்து அப்பல்லோவில் ஜாயின் பண்ணேன். ஸோ இன்டர்வியூவும் மெயின்ஸும் ரெண்டுமே அப்பல்லோவில் பண்ணி எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? இந்த எக்ஸாமோட ரெக்குவயர்மெண்ட் ஃபஸ்ட்டு டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ். இந்த ரெண்டுத்தையும் இருந்தால் நம்ம இந்த எக்ஸாமை நல்லா கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஓல்டு கொஷின் பேப்பர், சிலபஸ் இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த எக்ஸாமை அந்த ஸ்மார்ட்டஸ்ட் வேல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓல்டு கொஷின் பேப்பர் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, அது நல்லாவே அனலைஸ் பண்ணலாம். நம்ம எந்த டாபிக் வருஷம் ஹெவியாக கேட்டுட்ருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய டைம் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அட்லீஸ்ட் நம்ம 5 to 6 கொஷின்ஸாவது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக அடிக்கலாம். ஒரு வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம அந்த ஓல்டு கொஷின் பேப்பரை பார்த்து இந்த கொஷின்லாம் வந்திருக்குன்னு நம்மளால் அடிக்கலாம். அதே மாதிரி மெயின்ஸ்லேயும் கொஞ்சம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். இல்லை கொஞ்சம் அந்த ரெலவெண்ட்டாக வரும்போது நம்மளால் மேக்கப் பண்ணிட்டு வர முடியாது அந்த ஆன்சரை. இன்னொன்று சிலபஸ் வந்து என்னென்னா, சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோன்னா, நோட்ஸ் எடுத்து வச்சு அதை வந்து சப்போஸ் அந்த கொஷின்லேயே நமக்கு தெரியாத ஏதாவது வந்தாலும் அந்த அதில் படித்ததை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் எழுதிட்டு வர முடியும். ஒரு டீசெண்ட் ஆன்சரை நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இவங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் எல்லாருமே முன்னாடி டாப்பர்ஸும் ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டுத்தில் தான் நம்மளோட வேயை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஃபியூச்சர் கேண்டிடேட்ஸ். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.